கெட்டு போச்சுன்னு ஃபீல் பண்ணீங்களா? இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பால் கெட்டு போனால் சந்தோஷப்படுவீங்க. இது செய்கிறதுக்கு கெட்டு போன பால், அதாவது திரிஞ்சு இருக்கணும் அந்த பால், ஆனால் பேட் ஸ்மெல் வரக்கூடாது. அப்படி இருக்க பால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய்ச்சிட்டு அது கூட இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. ரொம்ப கொட்டிடாதீங்க, கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா திரண்டு பால்கோவா பதம் வர வரலும் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா லாங் வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, இதை நல்லா சுண்டி திக்காகி பால்கோவா பதம் வந்துச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பால்கோவா ரெடி. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் பாதாம் தூவி விட்டுறேன். இது சாப்பிட்றதுக்கு பால்கோவும் ஜெல்லியும் மிக்ஸ் ஆன ஃபீல் இருக்குங்க. இதுலேருந்து ஒரு பைட் எடுத்து அப்படியே வாயில வச்சா வேற லெவல்ங்க. இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தா இப்போ இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.